السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: تسحروا فإن في السحور البركة، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாகுக. அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் அன்பு நபி சாந்த நபி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற, குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள், தாய் குலங்கள், சகோதரிகள் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக. புனிதமான ரமலானை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஷாபான் பிறக்க இருக்கிறது, அல்லது பிறந்திருக்கலாம். இன்று அல்லாஹ் ஷாபானை கடந்து ஷாபானில் பரக்கத் செய்து ரமலானை அடைய வைத்து அதில் அமல் செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஜமாத்தார்களே, நோன்பு என்ற உடனே அது ரமலானோடு பின்னி பிணைந்தது. ரமலானினுடைய அந்தஸ்தை விளங்கி கொண்டால் நோன்பை பேணுதலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களே, முஃமின்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு நம்ம மீது உண்டான கடமை, அது நாம் நிறைவேற்ற வேண்டிய ஹக்கு. அதை காலம் தாழ்த்தக்கூடாது, அதை அசட்டையாக கழித்து விடக்கூடாது. எனவே நாம் விளங்க வேண்டிய முதல் விஷயம், நோன்பு நமக்கு கடமை. ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது. திருமணம் முடித்து கொடுத்தவுடனே அந்த பெண் இவருக்கு மனைவியாகிறாள். இப்போ மனைவிக்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். மனைவிக்கு என்ன தேவையோ அதை இவர் வாங்கித்தர வேண்டும். மனைவிக்கு உணவு, உடை, இருப்பிடங்களை வழங்க வேண்டும். எதையுமே கண்டுக்காமல் இவர் இருப்பாரேயானால் என்ன மனுஷன் இவன்? மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கை கூட நிறைவேற்ற மாட்டானே, இவன்லாம் மனுஷனா? இவனுக்கு போய் பொண்ணை கொடுத்துட்டேன்னு மாமனார் புலம்புவார், இவனுக்கு போய் நிக்கா பண்ணி வச்சுட்டமேனு அஜரத்து புலம்புவார். இப்படியாக கடமையை அசட்டை செய்தவர்கள் அவர்கள் மதிக்க தகுந்தவர்கள் அல்ல என்பது விளங்குகிறது. எனவே ஒரு மனைவிக்குரிய ஹக்கை நிறைவேற்றணும் உலகத்தில். அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னாலே அவன் சரியான மனிதனாக கருத முடிவதில்லை. எனவே நோன்பு என்பது அல்லாஹுவிற்கு செலுத்த வேண்டிய கடமை. அதை நாம் அசட்டை செய்தால் நாம் அல்லாஹுவிடத்திலே எப்படி சிறந்த அடியானாக இருப்போம்? நோன்பினுடைய அந்தஸ்தை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் 2 மனிதர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. 2 பேரும் ஒரே சமயத்தில் ஈமான் கொள்கிறாங்க. ஒருத்தர் போருக்கு போனார். போருக்கு போய் ஷஹீத் ஆயிட்டார், வீர மரணம் அடைந்து விட்டார். இன்னொருத்தர் 1 வருடங்கள் கழித்து அப்புறமா மரணம் அடைஞ்சார். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு கனவு கண்டேன்.
அந்த கனவுல இந்த 2 பேரும் இருந்தாங்க. ஒரு வானவர் வந்தார், சொர்க்கத்திற்குள்ளிருந்து ஒரு வானவர் வருகிறார். தாமதமாக, ஓராண்டு தாமதமாக மரணமடைந்தாரே, அவரை வாருங்கள் என்று அழைத்து சென்றார். பிறகு இன்னொரு வானவர் வந்தார், ஒரு வருடத்திற்கு முன்பே ஷஹீதானாரே, அவரை அழைத்து சென்றார். இந்த கனவு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கனவு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை தந்துச்சு. விழித்து விட்டேன், மக்களிடத்திலே சொன்னேன். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னு சொன்னா, ஒரு வருடம் முன்பு வஃபாத்தானவர் முன்னமே சொர்க்கத்திற்கு போயிருக்க வேண்டும். ஆனால் அவர் 2ஆவதாக செல்கிறார். ஒரு வருடம் தாமதமாக வஃபாத்தானவர் முதலாவதாக சொர்க்கத்திற்கு போகிறார். இப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதில் என்ன ஆச்சரியம்? ஒரு வருடம் தாமதமான வஃபாத்தானவர் நிறைய அமல் செய்திருப்பார், ஒரு ரமலானை அடைந்திருப்பார், அதில் நோன்பு வைத்திருப்பார், இன்னும் பல அமல்களை செய்திருப்பார். எனவே அவரை விட இவர் முந்தி செல்வதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்டார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வானத்திற்கும் பூமிக்கும் உண்டான அந்த தூரத்தின் அளவு ஒரு வருடம் முன்னால் ஷஹீதானவருக்கும் இவருக்கும் இருக்கிறது என்று இயம்பினார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இப்போ ஒரு ரமலான் கிடைப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஷஹீதை விட முன்னால் சுவனம் செல்வதற்கு காரணமாக இருக்கிறது. இப்போ அந்த ரமலான் இந்த நோன்பை கொண்டு பிணையப்பட்டிருக்கிறது, நோன்பை கொண்டு அது கட்டி போடப்பட்டிருக்கிறது. ரமலானில் நோன்பு வேறு, ரமலான் மாதம் வேறு என்று நாம் பிரித்து விடுவோமே, ஆனால் நாம் ஒரு நல்ல முஸ்லிம் அல்ல, நல்ல முஃமின் அல்ல. எனவே யார் நோன்பு வைக்க வேண்டும், யார் நோன்பு வைக்க கூடாது, யாருக்கு நோன்பு வைப்பதற்கான கடமை, யாருக்கு விடுவதற்கு அனுமதி, விட்டாலும் யார் அதை கலா செய்ய வேண்டும், இப்படி பல விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாமல் நாம் நோன்பு வைக்கின்ற காலங்களில் சில விஷயங்கள் நோன்பை முறித்துவிடக்கூடியதாக இருக்கிறது. எதை செய்தால் நோன்பு முறிந்துவிடும், அப்படிப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சாதாரணமான ஒரு காலத்தில் ஒரு சஹாபி வந்தாங்க, தொழுகை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. தக்பீர் கட்டி தொழுது முடிச்சிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி தக்பீர் தஹ்ரீமாவை நான் விட்டுட்டேன், தக்பீர் தஹ்ரீமாவை நான் விட்டுட்டேன். இப்போ அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு, தக்பீர் தஹ்ரீமானா இமாம் காமத் சொல்லப்பட்டு அல்லாஹு அக்பர் என்று இமாம் தக்பீர் கட்டையிலேயே அதனை தொடர்ந்து முக்ததியா பின்தொடரக்கூடியவர்கள் தக்பீர் கட்டணும். இப்போ இந்த தக்பீரை நான் விட்டுட்டேன், இப்போ இந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டேன். பொதுவாகவே சாதாரண காலங்கள்லையுமே அப்படித்தான், தக்பீர் தஹ்ரீமாவை விட்டுட்டு தொழுக வர்றவங்க வேறு, அதுலேயும் தக்பீர் தஹ்ரீமாவோட தொழுகிறவங்கிறது ரொம்ப அரிதாக இருப்பாங்க. சாதாரண மாதங்கள்லையே இப்படி தக்பீர் தஹ்ரீமாவை விட்டுட்டேன், என்ன செய்யறது, இந்த நன்மையை நான் எப்படி அடைஞ்சிக்கிறது அப்படின்னு அந்த சஹாபி கேட்குறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சொன்னார் அவரு, நான் வேணா ஒரு 40 திர்ஹம் தர்மம் செய்யட்டுமா? அதற்காக 40 அல்ல, நீங்கள் 400 திர்ஹம் தர்மம் செய்தாலும் அந்த அவ்வளவு தக்பீர் தஹ்ரீமாவினுடைய அந்தஸ்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, சாதாரண காலத்தில் அவ்வளவு தக்பீர் தஹ்ரீமாவோடு இமாமோடு சேர்ந்து தொழுவதற்கான அந்த நன்மை இருக்கிறதே, அது அளப்பரியதாக இருக்கிறது. இதே இது ரமலான் மாதத்தில் சொல்ல வேண்டியதே இல்லை. ரமலானுடைய அந்த பரக்காத்துக்கள் இருக்கிறதே, அது கடல் போல. ரமலானினுடைய பரக்காத்துக்கள் கடல் போல, மற்ற மாதங்களினுடைய பரக்கத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு துளி போல. இப்போ ரமலான் எவ்வளவு பரக்கத்திற்குரியது, ரமலான் எவ்வளவு அருளுக்குரியது. ஆனால் அந்த ரமலான் அதில் செய்ய வேண்டிய அமல்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ரமலான் அதில் நோன்பு நோற்பது என்பது கடமை. எனவே கடமையை அசட்டை செய்துவிடக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நோன்பினுடைய சட்டங்களின் வரிசையில் நோன்பு யாருக்கு கடமை, நோன்பு வைப்பது யாரின் மீது கடமை? ரமலானினுடைய அந்த மாதத்தில் பருவ வயதை அடைந்த பாலிகான
மனிதர் ஆண் பெண் பாலிகாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த பாலிகான மனிதன் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அந்த பாலிகான மனிதன் முஸ்லீமாக இருந்து அறிவுள்ளவனாகவும் இருக்கணும். முஸ்லீமா இல்லாதவங்களின் மீது நோன்பு கடமை இல்லை. பாலிகாகாத சின்ன சிறுவர்கள் மீது சிறுமிகளின் மீது நோன்பு கடமை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும், அவர்களை நோன்பு வைக்க சிறு வயதிலிருந்து பழக்கணும். 10 வயசு ஆயிருச்சுன்னு சொன்னால் நோன்பு வைக்க எழுப்பி விடணும். நாம் சஹரு வைக்கையில் கூட சேர்ந்து சாப்பிட வைக்கணும். எவ்வளவு தூரம் அவர்களால் தாக்கு பிடிக்க முடிகிறதோ அந்த அளவிற்கு அவர்களை சாப்பிடாமல் தண்ணீர் அருந்தாமல் பாதுகாப்பாக வச்சு பராமரிக்கணும். எனவே அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்க வேண்டும். எனவே தொட்டில் பழக்கம்தான் கடைசி வரை வரும். சின்ன வயசில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் வைக்கல, இல்லை இடையில முறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அதனால் எந்த குற்றமும் இல்லை. ஏன்னு சொன்னால் சிறுவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. இப்போ பாலிகாயிட்டாங்க, 15 வயது உதாரணத்திற்கு, இல்லை இன்னைக்கு சின்ன சின்ன 10 வயது 9 வயதில் கூட பிள்ளைங்கள் புளுகாகிறாங்க, பருவ வயதை எட்டி விடுகிறார்கள். பருவ வயதை அடைந்தால் அவர்கள் பெரியவர்களாகிவிட்டார்கள், அவர்களுக்கும் நோன்பு கடமைதான். சின்ன பிள்ளைதான 9 வயசு தாங்க, 4ஆம் கிளாஸ் தாங்க படிக்குது. இஸ்லாத்தினுடைய பார்வையில், ஷரியத்தினுடைய பார்வையில் புலூக் ஆகுவது நோன்பை கடமையாக்கும். எனவே அவர்கள் நோன்பை விட்டால் கலா செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆக நோன்பு கடமையாகுவதற்கு பருவ வயதை அடைந்திருக்கணும், 2வது முஸ்லீமாக இருக்கணும், 3வது அறிவுள்ளவராக இருக்கணும். கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்குது, புத்தி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்டவர்கள் நோன்பு வைக்கிறாங்க, விட்டுறாங்க, அவர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேண்டியது, ஏன்னா அவர்களுக்கும் நோன்பு கடமை இல்லை. ஆக இந்த 3 தன்மைகள் கவனிக்கப்பட வேண்டியது. ஆக இப்படி இருக்கக்கூடிய அவர்கள் அவசியம் நோன்பு வைக்க வேண்டும், நோன்பை விட்டுவிடக்கூடாது. இப்போ நோன்பை யார் நிறைவேற்றணும்? எல்லோரின் மீதும் நோன்பை நிறைவேற்றுவது அவசியம், நோன்பை நிறைவேற்றுவது கடமை. அதே நேரத்தில் நோன்பு வைக்கக்கூடியவர், கடமையானவர் முக்கியமாக சொந்த ஊரில் இருக்கணும், முசாஃபிராக இருக்கக்கூடாது. முசாஃபிராக இருந்தால் அவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. முசாஃபிர்னா வெளியூருக்கு பயணம் போபவர், அங்கு போய் 15 நாட்கள் தங்கக்கூடியவர். இப்படிப்பட்ட இந்த மனிதர் இருக்கிறாரே, அவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. நோன்பை விடுவதற்குத்தான், அந்த நேரத்தில் விடுவதற்குத்தான் அனுமதி இருக்கிறது. அந்த பயணம் முடிந்து ரமலான் முடிந்ததற்கு பின்பு எத்துணை நோன்பு விட்டாரோ அதை அவர் கலா செய்ய வேண்டும், அதை அவர் கலா செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆக முசாஃபிர் முக்கியமாக உள்ளூரில் இருக்கிறவர் கட்டாயம் நோன்பு வச்சிடணும். முசாஃபிராக இருந்தால் அவர் வெளியூர் போயிட்டு தேவையை முடித்து வந்த பிறகு, ஆனால் முசாஃபிர் நோன்பு வச்சாரு தப்பில்லை, கடமை நிறைவேறிவிடும். எனவே முசாஃபிராக இருக்கிறவர் வைக்கக்கூடாதுங்கிறது இல்லை, அவர்னால தாக்கத்து. முன்றைய காலத்தில் பயணம் செய்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. இன்னைக்கு நவீனங்கள் நம்மை இலகுவாக்கி விட்டது, சொகுசான முறையில் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். கார் எடுத்தோம்னா 4 மணி நேரத்தில் சென்னைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே பயணத்தில் நோன்பு வைக்க முடியும்னு சொன்னால் தாராளமாக வைக்கலாம், அதனால் எந்த ஒரு குற்றமும் இல்லை. அதனால் நோன்பு அவருக்கு நிறைவேறிவிடும். அதே நேரத்தில் விட்டுட்டாருன்னா அவர் கலா செய்யணும், ஒரேதான் விட்டுறக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நோன்பை நிறைவேற்றுவதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கணும். இப்போ நோயாளியாக இருக்கிறார், நோயாளியாக இருந்தாலும் நோன்பு வைப்பதற்கு அவருக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னால், ஃபமன்கானவின்கும் மறையிலன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், உங்களில் நோயடைந்தால், இப்போ நோயாளிங்கிறவர் இந்த நோயிலிருந்து மீளவே முடியாது, இந்த நோயினால் நோன்பு வச்சா அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுரும், இப்படிப்பட்டவர்கள் நோன்பை விட்டுறலாம். நோன்பை விட்டுட்டு பிறகு மீண்டும் நோயை நிவாரணம் அடைந்து விடுவார்கள் என்று சொன்னால் அவர் அந்த நோன்பை நோக்கணும், அவரின் மீது அது கலாவாக கடனாக இருக்கும். நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் குற்றவாளியாகி விடுவார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்போ நோன்பாளி இது நோயாளியாக இருப்பவர், இன்றைக்கி பார்க்குறோம் நோய்ங்கிறது சின்ன சின்ன வியாதிகள் கூட உயிரை குடிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒரு சுகர் வியாதி இருக்குது, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ சுகர்லேயே பல படித்தரங்கள் இருக்கின்றன. ஆரம்ப ஸ்டேஜ் இருக்குது, ரொம்ப முத்தி போனவர்கள் இருக்கிறார்கள், இன்சுலின் போட்டு கூட தாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவரவருடைய உடம்பினுடைய சூழ்நிலை அவரவரை பொறுத்தது. எனவே நோன்பு அது கடமை,
ஃபர்ல் ஐன், ஒவ்வொரு முஸ்லீமும் நோன்பு நோட்கணும். இது அல்லாஹ் ஏற்படுத்திய வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய சட்டம். அந்த அடிப்படையில் நாம் யோசிக்கின்ற நேரத்தில் நோன்பு கடமை என்பதை உணர்ந்து நோயாளிகளுக்கும் கடமை இருக்கிறது. அவர்கள் அந்த நோய் நிவாரணம் அடையும் வரை விடுவதற்கு அனுமதி இருக்குது. சரியான மருத்துவர்களுடைய ஆலோசனையுடனே நோன்பை விட்டு பிறகு அதை மீண்டும் மீட்டிக்கொள்ள வேண்டும். இல்லை இவர்னால் நோயிலிருந்து மீளவே முடியாது. உதாரணத்துக்கு குடுகுடு கிழவனாகிறார், வயோதிகர் ரொம்ப முத்திப்போன வயோதிகமாகிடுறாங்க. இப்போ இவர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்குது இஸ்லாத்தில். இப்போ இவங்க இனிமேல் நோன்பு வைக்க முடியாதுங்கிறதுனால அதற்கு ஃபிதியா கொடுக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லும். ஃபிதியானா என்னன்னு சொன்னால், நம்ம ஹனஃபிகள்கிட்ட சுமார் 1 கிலோ 600 கிராம் மதிப்புடைய அரிசியை கோதுமையை சதக்கா செய்கிறது. இப்போ வயிறு நிறைய தாராளமாக ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு அவருக்கு ஒரு உணவை கொடுக்கணும். இப்போ இப்படி இவர் என்ன செய்யணும், ஒவ்வொரு நோம்புக்கும் கணக்கு வச்சு அது மொத்தமாக ஒருத்தருக்கே கொடுக்கலாம், இல்லை பிரித்து கொடுக்கலாம், அவர் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆக இனிமேல் இந்த நோயிலிருந்து மீள முடியாதுங்கிறவரோ அல்லது குடுகுடு கிழவனாகி வயசாகி போனவரோ இவர்கள் ஃபிதியா கொடுக்கணும் அப்படிங்கிறத சட்டமாக சொல்கிறாங்க. இப்போ கடுமையான வியாதி, இப்போ இந்த சுகர் இருக்குது, எனவே நோன்பு வச்சா நம்மளால் அன்றைய தினத்தை நகற்ற முடியாது, மயக்கம் வந்துடும், சிரமமாயிரும் அப்படிங்கிறது ஊர்ஜீதமாக இருக்குதுன்னு சொன்னால் இவர்னால் சாப்பிடாமலே இருக்க முடியாது, இன்சுலின் போடாமல் இருக்க முடியாது. இப்படி ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க விட்டுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அப்படி விட்டால் அவங்க அதுக்கு ஃபிதியா கொடுக்கணும். இல்லை கொஞ்ச நாள் கழித்து நமக்கு இந்த சில நாட்கள் சுகர் ஏறும், அப்புறம் இறங்கிடும், சில மாதம் நல்லா இருப்போம், அப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுன்னு சொன்னால் இவங்க மீண்டும் மீட்டிக்கொள்வது தான், அதை கலா செய்கிறது தான் சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நோன்பு கடமையாகிறது. கடமையானதற்கு பின்பு இவர் முக்கியமாக உள்ளூரில் இருக்கணும், நோயை விட்டும் நீங்கியவராக இருக்கணும். பெண்களாக இருந்தால் மாதத்தினுடைய அந்த தீட்டிலிருந்து நீங்கியவங்களாக இருக்கணும். மாத தீட்டு உள்ளவங்க, குழந்தையை பிரசவித்த அந்த நிஃபாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தீட்டு உள்ளவர்கள், அவர்களின் மீது நோன்பு கடமையாகாது. அன்பிற்குரியவர்களே, அவர்களின் மீது நோன்பு கடமையாகாது. ஆனால் அந்த தீட்டினுடைய காலம் முடிந்ததற்கு பின்பு மீண்டும் அதை கதா செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, 3 பேர் தான் நோன்பை விடுறதுக்கு அனுமதி. சிறுவர்கள், முஸ்லீம் இல்லாதவர்கள், அறிவு குறைந்தவர்கள், இவங்க தான் விடணுமே ஒழிய மற்றவர்களுக்கு விடுவதற்கு அனுமதி இல்லை. விடுவதற்கு சலுகை இருக்கிறது, விட்டாலும் அதை மீண்டும் மீட்ட வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நோன்பாளிகள் பொதுவாக சஹர் சாப்பிடணும். சஹர் சாப்பிடாமல் நான் நோன்பு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறது அழகு அல்ல. நோன்புக்குரிய ஒரு சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹிரு, நீங்கள் சஹர் சாப்பிடுங்க. இன்ன ஃபிஸ் சுஹூரி அல் பரக்கா, சஹர் சாப்பிடுவதிலே பரக்கத்து இருக்கிறது என்று சொன்னார்கள். சின்ன ஒரு கவளமாவது அதை சாப்பிடணும், அது பரக்கத்தான உணவு. ஒரு பேரித்தம்பழமாவது சாப்பிடணும். என்னால் காலையில் சாப்பிட முடியாதுங்க, அதனால் நைட்டே நான் சாப்பிட்டு படுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புடையது அல்ல. காலையில் எந்திரிக்கணும், சஹர் சாப்பிடணும். சஹர் சாப்பிடுவதை பிற்படுத்துங்கள், இஃப்தாரை முற்படுத்துங்கள் சொன்னதினுடைய விளைவு ரொம்ப பிற்படுத்திடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிடலான்னு நினைக்கிறாங்க. பாங்கு சொல்லும் வரை சாப்பிடுவது என்பது ஆகாத விஷயம். பாங்கிற்கு பேணுதல் அடிப்படையில் பாங்கினுடைய நேரத்தையே ஃபஜ்ர் உதயமாகி ஒரு 5 நிமிடம் தள்ளித்தான் வச்சுருக்கிறாங்க. பொதுவாகவே நமக்கு அட்டமணை போட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ அப்படி இருக்கையில் சில பள்ளிகளில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்துச்சுன்னா ரவுண்டப் ஆக்கி 5:23 வத்து வருதுன்னா 5:25 சொல்லுவாங்க. இப்போ இப்படி தாமதம் இருக்கிறது அதிலேயே. எனவே பாங்கு சொல்கிற வரைக்கும், பாங்கு முடிகிற வரைக்கும் கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எனவே குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு முன்பாக நிறுத்திவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் நோன்பை வைத்தவராக கருதப்பட மாட்டார். அவர் பகலெல்லாம் பசித்திருந்ததை தவிர, பகலெல்லாம் தாகித்திருந்ததை தவிர வேற எந்த நன்மையும் கிடைக்காது. அதே மாதிரி நோன்பு திறக்கிற நேரத்திலையும் சரியான அந்த நேரத்தை நாம் என்ன செய்யணும், கணிக்கணும். சரியான நேரத்துக்கு திறக்கணும். அதே மாதிரி தான் பேணுதல் அடிப்படையில் தாமதமாக தான் வச்சுருப்பாங்க, ஒரு 2-3 நிமிஷம். ஆனால் அது எந்த டைம் என்பதை சரியாக வச்சு, இன்றைக்கி வாட்ச் நிறையா இருக்குது, டிஜிட்டல் வாட்ச் இருக்குது, ஒவ்வொரு வாட்சில் ஒவ்வொரு மாதிரி டைமாக இருக்கும். இப்போ சரியான நேரம் என்னங்கிறத நம்ம சரியாக கணிச்சு வச்சுருக்கணும். ஒரு வீட்டில் இல்லை ஒரு மஸ்ஜிதில் 2-3 வாட்ச் இருக்குதுன்னு சொன்னால் உள்ளே ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று இருக்கும், எதையாவது ஒன்றை பார்த்து எப்படியாவது திறந்துருவாங்க. அப்போ நோன்பை முன்னமே முறித்து விட்டால் அதுவும் ஃபசாதாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்குரியவர்களே,
இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமாக வழிகாட்டி இருக்கிறார். இப்போ சஹருக்கு எந்திரிக்கணும், குளிப்பு கடமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ என்ன செய்கிறது? நேரமும் குறைவாக இருக்கிறது, சஹர் சாப்பிட்றதுக்கு தான் நேரம் இருக்குது. இப்போ என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நாம் சஹரை முதலில் சாப்பிட்டு விட்டு பிறகு ஃபஜ்ரு தொழுகைக்காக குளித்து கொள்ளலாம். டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், நோன்பை வைக்கணும். இல்லைன்னு சொன்னால் சாப்பிட்டு விட்டு ஃபஜ்ரு தொழுகைக்கு அவர் குளித்து சுத்தமாகி வந்துவிட வேண்டும். ஒருத்தர் ஃபஜ்ரு தொழுகாமல் அப்படியே தூங்கிட்டார். குளிப்பு கடமையாக இருந்துச்சு. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சஹரு வச்சார், கொஞ்சம் நேரம் படுப்போன்னு படுத்தார், தூங்கிட்டார், பிறகு விழிஞ்ச பிறகு எந்திரிச்சார். இப்போ இவர் நோன்பு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இவர் நோன்பு இருக்கும். நோன்பை முடிக்காததை செய்யாத வரை இவருடைய நோன்பு இருக்கும். பிறகு எழுந்து குளித்து கொள்ள வேண்டியது தான் அன்பிற்குரியவர்களே. எனவே நோன்பு வைப்பதற்கு குளிப்பு தடையல்ல. ஆனால் சரியான முறை என்னன்னு சொன்னால், நேரம் இருந்தால் குளித்து விட்டு சஹர் சாப்பிடணும். ஆக சஹர் சாப்பிட்றதை நாம் என்ன செய்யணும், அவசியம்னு கருதணும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே நோன்பினுடைய அந்த சூழ்நிலையில் நாம் சில விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருக்கணும். கடந்த முறை கூட ஹசரத்து நிஜாமுதீன் ஹசரத் இங்கே வந்து பேசினாங்க. அப்போ கூட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார். இப்போ ஹால் ஏசி போட்டிருக்கிறோம், ஏசியை ஆன் பண்ணணும், ஆனால் கூலிங்கே ஆகலை. என்னாச்சு? கூலிங்கே ஆகலை. உடனே ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு, என்னப்பா நீ வேலை பார்த்த, கூலிங்கே ஆக மாட்டுது, வந்து பாருப்பா அப்படின்னு சொன்னோம். அவர் வந்தார், பார்த்தாரு, சுற்றி இருந்த ஜன்னலெல்லாம் அடைச்சி விட்டார். இப்போ பாருங்கள் கூலிங் வரும்னு சொன்னார். இப்போ நோன்பு வச்சுருக்கிறோம், நோன்பு வச்சுட்டு தீய வார்த்தைகள், அருவருப்பான விஷயங்கள், பொய், இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவோமே ஆனால் ஏசியை போட்டு ஜன்னலை திறந்து வச்ச மாதிரி தான். எனவே நோன்பு வைத்துவிட்டு பேணுதலை கடைபிடிக்க வேண்டும். பேணுதலை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் பசித்திருந்ததை தவிர, தாகித்திருந்ததை தவிர எந்த நலவும் இருக்காது என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான வழிகாட்டுதலை செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் தான் சட்டங்கள் எடுத்து நமக்கு இமாம்கள் கொடுத்துருக்கிறார். அப்படி நாம் பார்க்கையில், இப்போ ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கையில் ஊசி போட வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. இப்போ நோன்பு வைத்துக்கொண்டு ஊசி போடலாமா அப்படின்னு சொன்னால், இப்போ குளுக்கோஸ் ஏற்ற வேண்டிய தேவை ஏற்படுது, உடல்நிலை சரியில்லை, குளுக்கோஸ் ஏற்றலாமான்னு சொன்னால் ஒரு சாட்டான விஷயம் இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. உடம்பில் இருக்கிற லட்சக்கணக்கான துவாரங்கள் இருக்குது. காது, மூக்கு, கண், வாய், அதே மாதிரி ரோமத்தினுடைய அந்த துவாரங்கள், வியர்வையினுடைய சுரப்பி, இப்படி நிறைய துவாரங்கள் இருக்குது. இதில் 9 துவாரங்கள் வழியில் எதையும் உள்ளே செலுத்தக்கூடாது. 9 துவாரங்கள் வழியில் எந்த பொருளையும் உள்ளே செலுத்தக்கூடாது. 2 கண், 2 மூக்கு 4, வாய் 5, 2 காது 7, முன்பின் துவாரங்கள். இந்த துவாரங்களின் வழியாக உள்ள நாம் எதையும் செலுத்தக்கூடாது. அது செலுத்தி நமது வயிற்றை அடைந்து விடும். அதனுடைய சுவை தொண்டையில் வரையும். சில நேரத்தில் கண்ணில் மருந்து போடுவாங்க, கண்ணுக்கு மருந்து போடலாமான்னு கேட்பாங்க. கண்ணுக்கு மருந்து போட்டால் சில நேரத்தில் அந்த ருசி, அந்த கசப்பு தொண்டையில் தெரியும். காதுக்கு மருந்து போடலாமா? காதுக்கு மருந்து போடையில் சில நேரங்களில் அதனுடைய ருசியை நம்ம உணரக்கூடியவங்களாக இருப்போம். எனவே இப்படி உள்ள ஏதாவது போனால் நோன்பு முறிஞ்சு போயிடும். இப்போ கண்ணுக்கு மருந்து போடலாமா? காதுக்கு மருந்து ஊற்றலாமா? வாயில் மருந்தை தடவலாமா? தாராளமாக வாயில் தடவிக்கலாம். ஆனால் அது உள்ளே போயிடக்கூடாது. தடவாமல் இருக்கிறது தான் பேணுதல். ஏன்னா உள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பேஸ்ட்டை வச்சு பல்லு விளக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விளக்கலாமா? இன்றைக்கி இருக்கிற எல்லாமே சுவையாக இருக்குது. இனிப்பாகவோ அல்லது உப்பாகவோ இப்படிப்பட்ட டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டுகள் தான் இருக்குது. அதை விளக்கிறதுனால அறியாமல் உள்ளே போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எனவே தான் பேஸ்ட்டு வச்சு என்ன செய்யாதீங்க, நோன்பு வச்சுக்கிட்டு நீங்கள் விளக்காதீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அது உள்ளே போகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஊசி போடுறோம், அது சதையின் வழியில் போடக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஊசி போடுவதற்கு அனுமதி இருக்குது. பேணுதல் என்னன்னா, மக்ரிபுக்கு பின்பு அதை வைத்துக்கொள்வது. தவிர்க்க இயலாத காரணங்களில் அதை நம்ம செஞ்சுக்கிறலாம். ஒருத்தர் குளுக்கோஸ் போட்டோம், அந்த குளுக்கோஸ்னால தெம்பாயிட்டார், அவருக்கு நல்ல சக்தி வந்துச்சு, தப்பில்லை. ஆனால் நோம்பு முடியாது. அன்பிற்குரியவர்களே, இப்படியாக ஏன் சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் காலங்களில் குளிர்ச்சிக்காக குளித்திருக்கிறார்கள். ஈர துணியை தூக்கி தங்களுடைய மேலே போட்டிருக்கிறாங்க. கடுமையான வெயில் நேரத்தில் ஈர துணி, இப்போ எப்படி ஏசியை விரும்புகிறோமோ அது மாதிரி அவங்க அன்றைய காலத்தில் ஏசியை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இப்போ குளிப்பதன் மூலமாக உடம்பு குளிர்ச்சியாகும். எப்படி குளிர்ச்சியாகுது உடம்பு? மேலே தண்ணி ஊற்றுறோம்,
உறுப்புகள் எல்லாம் எப்படி குளிர்ச்சியாகுதுன்னு சொன்னால், உடம்புல நிறைய துவாரங்கள் இருக்கிறது, வியர்வை சுரப்பிகள், ரோமத்தினுடைய அந்த துவாரங்கள். இப்போ இதன் மூலம் அந்த நீர் உள்ளே போகும். அதன் மூலம்தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். இப்போ அதனால் குளுக்கோஸ் மூலமாகவோ இது மாதிரியான ஊசிகளின் மூலமாகவோ நாம் எதையாவது செலுத்திக் கொள்வோமேயானால் அது தவறல்ல. அதே மாதிரி ரத்தம் எடுக்கிறோம், எடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. தேவை, தவிர்க்க முடியலை, நோன்பு வச்சுக்கிட்டு ஒருத்தர் பிளட் கொடுக்குறாரு, டொனேட் பண்ணுறாருன்னா தாராளமாக கூடும். ஆனால் தவிர்ப்பது நலம். ஏன்னா எடுத்ததற்கு பின்பு அவருடைய சூழ்நிலை என்னன்னு தெரியாது, திடகார்த்தமாக இருந்திருப்பார், அதற்கு பின்பு மயக்கம் ஏற்பட்டு விடலாம். அதனால் நோன்பு முறிவதற்கான காரணம் இருக்கிறது என்ன, அதனால் தவிர்ந்து கொள்வது ஏற்றம். அதே நேரத்தில் உள்ளிருந்து வெளியே ரத்தத்தை எடுக்கக்கூடாது, அதாவது உள்ளே செலுத்தக்கூடாது. ஒருத்தருக்கு நோன்பு வச்சுருந்தோம், பிளட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இப்போ ஒருத்தருக்கு பிளட் ஏற்றணும்னு சொன்னால் அவர் நோன்பு முடிஞ்சு போயிடும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ ஒருத்தருக்கு வாந்தியாச்சு, வாந்தி எடுத்தால் நோன்பு முறியுமா? தானாக வாந்தி வந்தால் நோன்பு முடியாது. தானாக வாந்தி வந்தால் ஒது முறிஞ்சிரும், தானாக வாந்தி வந்தால் நோன்பு முறியாது. ஆனால் வேணுமனே ஒருத்தர் கையை விட்டுக்கிட்டு வாமிட் எடுத்தார், இப்போ நோன்பு முறிஞ்சு போயிடும். இவர் கலா செய்யணும், வேணுமனே செஞ்சால் கஃபாரா செய்யணும். அன்பிற்குரியவர்களே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சஹாபி வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், ஒரு வயசானவர், நான் என் மனைவியை முத்தமிடலாமல் இருக்கேன் அப்படின்னு கேட்டார். தாராளமாக முத்தமிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார், போயிட்டார். இன்னொரு இளைஞர் வந்தார், நான் என் மனைவியை முத்தமிடலான்னு இருக்கேன்னு கேட்டாங்க, வேணான்னு தடுத்துட்டாங்க. ஏன்னா வயதானவருக்கும் இளைஞருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முத்தமிடுகின்ற சூழ்நிலையில் இவர் முத்தமிட்டு போயிடுவார், ஆனால் இளைஞருடைய சூழ்நிலை அப்படி இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி கண்ட வீடியோக்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இதன் காரணமாக நோன்பை முறிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபர்களுக்கு தகுந்த மாதிரி அங்கு விளக்கம் சொன்னாங்க. எனவே நோன்பை முறிப்பதற்கு எதுவெல்லாம் காரணியாக இருக்குமோ அதையெல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் கூடுமா கூடாதாங்கிறத விட ஒவ்வொருத்தருடைய நப்சானியத்தை பொறுத்து அங்கே சில முடிவுகள் வரும். சிலர் திரகாத்தமாக இருப்பார், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். இல்லை, அதனால் அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஏற்பட்டுரும், நோன்பு முறிவதற்கான காரணம் ஏற்பட்டுரும், நிலைமை வேற மாதிரி போயிடும்னு சொன்னால் இவர் தவிர்ந்து கொள்வது நலம். அன்பிற்குரியவள் அப்படித்தான் சட்டம் எடுக்கிறாங்க. இப்போ வாயில் மருந்து போடலாமா போடக்கூடாதா? வாயில் போட்டால் உள்ளே போயிடுமா இல்லையா? இப்போ வாயில் புண்ணு இருந்துச்சு, தாராளமாக மருந்து போட்டுக்கலாம், ஆனால் அது உள்ளே போயிடும் பயந்தா போடக்கூடாது. இப்போ இந்த 9 துவாரங்கள், அந்த வழியில் எதையுமே நாம் என்ன செய்யக்கூடாது, உள்ளே செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத விளங்கிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி மிஸ்வாக் போட்டுக்கலாம், நோன்பாளி மிஸ்வாக் போட்டுக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை, அதனால் எந்த ஒரு சுவையும் உள்ளே போருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி இன்ஹேலர், ஆஸ்துமா பேஷண்ட்டாக இருந்தார், இப்போ குளிர்காலமாக இருக்குது, நோன்பு குளிர்காலத்தில் வருது, இன்ஹேலர் யூஸ் பண்ணலாமான்னு சொன்னால் இன்ஹேலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் இன்ஹேலரின் மூலமாக அதை மூக்கில் உறிஞ்சிரும், அந்த மருந்து உள்ள வயிறு வரைக்கும், நுரையீரல் வரைக்கும் உள்ளே போய் அது வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் உள்ளுக்குள்ளே அது போகிறதுனால இன்ஹேலர் யூஸ் பண்ணக்கூடாது. வேறு வழியில் ஊசியின் மூலமாகவோ இல்லை அவருடைய நோன்பு வைப்பதற்கு முன்னாடியே வேறு மாத்திரைகளின் மூலமாகவோ அவர் மருத்துவம் பார்த்து கொள்வதில் தவறில்லை. ஆக நோன்பு வைத்த நிலையில் அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரியாக நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையில் இந்த ஊதுபத்தி பொருத்துறது, சாம்பிராணி போடுறது, இதையெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த இன்ஹேலரில் என்ன சொன்னனோ அதே மாதிரி தான் புகை உள்ளே போகக்கூடியதாக இருக்குது. வயிறு வரைக்கும் அந்த புகை என்ன செய்யுது, உள்ளே போயிடும். இன்றைக்கி பீடி சிகரெட் குடிக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குது, குடிக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். அது வயிற்றுக்குள்ளே போய் என்ன செய்யுது, அப்படியே உள்ளே அமைக்கிறது. சிலருக்கு பசி கூட எடுக்கிறதில்லை அந்த புகை உள்ளே போகிறதுனால. எனவே அது உள்ளுக்குள்ளே போய் ஒரு சக்தியை கொடுத்த மாதிரி இருக்குது, அது பல நோயை கொடுக்குது. விளங்குறதுக்காக சொல்கிறேன். புகை உள்ளே போகக்கூடாது, புகை உள்ளே போனால் நோன்பு முறிஞ்சிரும். எனவே மஸ்ஜிதுகளில் வெள்ளிக்கிழமைகளில் பத்தியை பொருத்துவாங்க, வீட்டில் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி சாம்பிராணி போடுவாங்க. அதே மாதிரி வஃபாத் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த வீடுகளில் இது மாதிரியான செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. எனவே நோன்பு காலங்களில் இது மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. நோன்பு வைத்துக்கொண்டு செஞ்சால் நோன்பை முறித்துவிடும், பிறர் நோன்பு முடிவதற்கு அல்லது காரணமாக்கிவிடும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அத்தர் பூசலாமானா தாராளமாக பூசலாம், எண்ணெய் தேய்க்கலாமா தாராளமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், நகம் வெட்டலாமா தாராளமாக வெட்டிக்கலாம். நகம் வெட்டையில் ரத்தம் வராமல் பார்த்துக்கிறோம், கொஞ்சம் பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக நோன்பினுடைய இந்த சட்டங்களினுடைய வரிசையில்
நோன்பினுடைய இந்த சட்டங்களுடைய வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலிலே குர்ஆன் சுன்னாவினுடைய வழியிலே அற்புதமான வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நோன்பை விடுகின்ற அந்த நேரத்தில் எப்படி ஒரு நோயாளிக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறதோ அதுபோல கர்ப்பஸ்திரிக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஒரு காலத்தில் கர்ப்பஸ்திரிகள்லாம் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. கர்ப்பஸ்திரிகள்லாம் நான் 2 நோன்பு வச்சிருக்கிறேன்னு பெருமையாக சொல்லுவாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் கேட்டிருக்கிறேன், நான் எப்படி 2 நோன்பு இவங்க வைப்பாங்க அப்படின்னு அதிசயமாக கேட்டிருக்கிறோம். நான் ஒரு நோன்பு வச்சுருக்கேன், என் வயிற்றில் இருக்கிற புள்ள ஒரு நோன்பு வச்சுருக்கு, 2 நோம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இன்ச்சு பை இன்ச்சு மருத்துவமனை வழிகாட்டுகிறது, நோம்பெல்லாம் வச்சிடாதீங்க, தண்ணி குடிக்கலைன்னு சொன்னால் நீர் சத்து போயிடும், குழந்தைக்கு ஆபத்தாயிரும் அப்படின்றாங்க. அதனால் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்குது. வச்சா தாராளமாக கூடும், அவருடைய கடமை நீங்கிரும். இப்போ குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்பு செய்ய வேண்டியதை அந்த நேரத்தில் அவங்க செஞ்சுக்குவாங்க. ஆனால் கர்ப்பஸ்திரிக்கு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது, முற்றிலுமாக அல்ல, அந்த கர்ப்ப காலத்தில் விட்டுட்டு அதற்கப்புறம் அதை கலா செய்யணும். அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய பெண் பால் கொடுக்கறதுனால பலகீனம் ஏற்பட்டுரும், என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருந்தால் பால் குடிக்கிற பெண்ணுக்கு விடுறதுக்கு அனுமதி இருக்குது. பால் குடி காலம் முடிந்ததற்கு பின்பு அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் பாலுக்கு பொதுவாக வேறு வேறு பொருட்கள் இருக்கிறது, பவுடர்கள் இருக்கிறது, இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ அது மாதிரி வேறு ஊட்டச்சத்துக்களின் மூலமாக குழந்தையை பாதுகாக்க முடியும் என்று சொன்னால் அப்படி கூட கொடுத்து நோன்பை நாம் நிறைவேற்றி கொள்ளலாம். அந்த காலங்களில் வைப்பதற்கு ஈடாகாது என்பதை நாம் கொஞ்சம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். எல்லாமே பேணுதல் தான். இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள். உன்னுடைய சூழ்நிலை என்ன என்பதை நீங்கள் தெரிந்த உலமாக்கள், பெரியவங்க, மூத்த ஆலிம் பெருமக்கள்கிட்ட கேட்டு நமக்கு இதில் என்ன விஷயம் பேணுதலுங்கிறத நாம் என்ன செய்யணும், சரியான முறையிலே கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே மாதிரி நோன்பாளிகள் உதட்டுக்கு சாயம் பூசலாமா? இன்னைக்கு பெண்கள் நிறைய வந்திருக்கிறார், நோன்பு வச்சுக்கிட்டு உதட்டுக்கு சாயம் பூசுகிறாங்க. எப்படி மருந்து தளவுறது எப்படியோ அப்படித்தான் உதட்டுக்கு சாயம் பூசுறதும். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, அது உள்ளே போகாதுன்னு சொன்னால் தாராளமாக பூசிக்கலாம். அப்படிங்கிற அந்த நேரத்தில் பல நேரங்களில் ஒழுவை அது முறிக்கக்கூடியதாக இருக்கிறதுங்கிறதையும் நாம் நினைவில் கொள்ளணும். எந்த ஒரு முஸ்லீம் பெண்ணும் உதட்டுக்கு சாயம் பூச மாட்டாள். ஏனென்று சொன்னால் அது தொழுகையை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. சில நேரங்களில் உதட்டுடைய சாயம் தண்ணீரை தடுக்கிறது, ஒது கூடாமல் போகிறது. அந்த உதட்டுடைய சாயம் தண்ணீரை தடுக்கிறது, குளிப்பு கூடாமல் போகிறது. குளிப்பு கூடாமல் அதே நிலையில் அந்த வீட்டில் இருந்தால் அல்லாஹ்வுடைய நலவு வராது, ஷைத்தானும் முசீபத்து தான் வரும், வீட்டில் கஷ்டம்தான் வரும் என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படியாக அதே மாதிரி சஹர் சாப்பிட்றதுல எந்த நேரம் சிறந்தது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சோன்னு சொன்னால், சிலர் சொல்லுவாங்க தராவீஹுக்கு பின்னாடியே நான் சாப்பிட்டு முடிச்சுடுவேன், காலையில் என்னால் எந்திரிக்க முடியறதில்லை. நான் ஆரம்பத்திலேயே அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னேன், மீண்டும் அதை நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு காலையில் சஹர் சாப்பிடுவது தான் சிறப்பு. ரொம்ப தாமதமாக சாப்பிடணுங்கிறதுக்காக கடைசி நேரம் வரைக்கும் பிற்படுத்த வேண்டியதில்லை. ஒரு 4 மணி தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அரை மணி நேரம் முன்னாடியே கூட சாப்பிட்டு என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். இந்த ஹதீஸினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இரவே சாப்பிட்டு விட்டு படுத்து பிறகு காலையில் எழக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹரை பிற்பகுதிக்கு பிற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. நாம் ரொம்ப கடைசி பகுதிக்கு பிற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்கு அருள் புரிவானாக. அதே மாதிரி நோன்புடைய நேரத்தில் நிய்யத்து வைக்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் நாம் கவனம் எடுக்கணும். அதாவது இப்போ ஒருத்தர் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறார், ஹனஃபியாக்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஷாஃபியாக்கள் இன்னமல் அஅமாலு பின்னியாத்துங்கிற அந்த ஹதீஸை எடுத்துட்டு சஹர் சாப்பிட்டுட்டு அதிகாலையிலேயே நோன்பு வச்சிடணும், நியத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹனஃபியாக்கள்கிட்ட சலுகைகள் இருக்கிறது. ரமலானுடைய நோன்பாக இருந்தால், நஃபிலான நோன்பாக இருந்தால் நண்பகல் வரை நிய்யத்தை பிற்படுத்தலாம். ஒருத்தர் நோன்பு வச்சார், நவைத்து சௌமகதின்னு சொல்லலை, ஆனால் அவர் 12 மணிக்கு நவைத்து சௌமகதின்னு சொன்னாருன்னா நோன்பை முறிக்கிற காரியத்தை இடையில செய்யாமல் இருந்தால் அந்த நோன்பு கூடும். அதே நேரத்தில் வாஜிபான நோன்பு, நேர்ச்சியான நோன்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் சஹர் வைத்த உடனே நிய்யத்து சொல்லிவிட வேண்டும், நிய்யத்து வைத்து விட வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே மாதிரி தூங்கிறதுக்கு முன்னாடியே நிய்யத்து வைக்கலாமா? தாராளமாக நிய்யத்தை வச்சுக்கிறலாம், தப்பில்லை. ஆனால் வச்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் தராவீஹில் ஆண்களுக்கு பொதுவாகவே நிய்யத்து சொல்லித்தரப்படுகிறது.
மறந்துட்டோன்னு சொன்னாலும் அதே நியத்தோடு இருந்துட்டா கூட எனவே நியத்து வைச்ச அந்த நன்மையை கிடச்சிருது. இப்போ நியத்து வைக்கையில் நிறைய ஒரு கருத்து வருது. நாளைன்னு சொல்கிறாங்களே, நம்ம இன்றைக்கி தானே நோன்பு வைக்கிறோம், நாளைன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு. இப்போ நமக்கு முன்னால் உள்ள மூத்தவங்க பெரியவங்க நமக்கு அதை தமிழ்படுத்தி இருக்கிறாங்க. நாளை என்பதை கொண்டு அன்றைய பகலைத்தான் அங்கு நாடப்படுகிறது. அன்றைய தினத்தினுடைய பகலைத்தான் அங்கு நாடப்படுகிறது. எனவே நாளை கதன் என்றுதான் அரபியிலும் சொல்லப்படுகிறது. அதனால் நாளேன்னு சொல்கிறதுனால எவ்விதமான தவறும் கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரியாக ஒருத்தர் மறதியாக சாப்பிட்டுட்டார். இப்போ இவர் மறதியாக சாப்பிட்டது அவருக்கு கிடைச்ச நியமத்து. வேணுமனே சாப்பிட்டா அதுக்கு கலாவை செய்யணும், அதற்கு பரிகாரத்தை தேடணும். ஆனால் மறதியாக சாப்பிட்டா தப்பில்லை. எவ்வளவு சாப்பிட்டாரோ அது உள்ளே போனதோடு விட்டுட்டு அடுத்து அப்படியே துப்பிட்டு அவர் என்ன செஞ்சுக்கணும், வாயை குப்பளித்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளணும். ஒருத்தர் தூங்கிட்டார், நான் எந்த விடிசகரு வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லுவார். தூங்கிட்டார், நான் விடிசகரு வச்சுட்டேன். அது என்னப்பா விடிசகரு புதுசாக இருக்குதே அப்படின்னு கேட்டோம்னா, காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிருப்பார். எந்திரிச்ச உடனே அவசர அவசரமாக சாப்பிட்டு அவசர அவசரமாக தண்ணி குடிச்சிட்டு நியத்து வச்சுக்கிடுவார். இதற்கு பேர் விடிந்ததற்கு பின்பு சகர் வைத்தார். இதுக்கு பேர் நோம்பே இல்லை. விடிசகர் எல்லாம் கிடையவே கிடையாது. சகர் சாப்பிடாம தூங்கிட்டோன்னு சொன்னால் இவர்னால் சக்தி இருக்கும் என்று சொன்னால் அப்படியே நியத்தை வைத்து அப்படியே நோன்பு வச்சுக்கிறோம். ஒரு துளி தண்ணீர் கூட தொண்டைக்கு கீழே போகக்கூடாது. அன்பிற்குரியவர்கள், எனவே விடிசகருங்கிறதெல்லாம் கிடையாது. விடிசகர் வச்சுட்டேன்னு சொல்கிறதும் நம்மளுடைய அறியாமை என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி நோன்பு வைக்கின்ற நேரத்தில் பீடி சிகரெட்டும் குடிக்கக்கூடாது, புகை உள்ளே போகக்கூடாது. அதனால் பீடி சிகரெட்டு இது மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. இப்போ அதே மாதிரி ஆற்றுல போய் குளிக்கிறோம், காதுக்குள்ளே தண்ணி போகக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது. ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் வாய் வழியாக தண்ணி உள்ளே போயிருச்சுன்னு சொன்னால் நோம்பு முடிஞ்சிடும். அதே மாதிரி ஷாஃபி மதுஹபில் காது மூக்கு வாய் வழியில் போனாலும் நோம்பு முடிஞ்சிடும். எனவே அதுபோன்று குளிப்பதற்கான அந்த சூழ்நிலைகளில் நாம் கொஞ்சம் பேணுதலை கடைபிடிக்க வேண்டும். குளிக்கக்கூடாது என்பதுதான் சட்டம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கர்ப்பிணி இருக்கிறா, நோன்பு வச்சிருக்கிறா, குழந்தையை எடுத்துட்டான்னு சொன்னால் அவளுடைய நோன்பு அந்த நேரத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா அந்த ரத்தம் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்போ ரத்தம் வெளியேறினதுனால நோன்பு முடிஞ்சிடும். பொதுவாக மாத தீட்டு ஏற்படக்கூடிய பெண்கள் அன்றைய நாளில் நோன்பு முடிஞ்சிருதுன்னு சொன்னால் இப்போ இவங்களுக்கு அந்த நாளில் நோன்பு முறிஞ்சு போயிடும். 6 மணி வரைக்கும் நோன்பு வச்சுருந்தாங்க, 6:30க்கு நோன்பு திறக்கிறோம், அரை மணி நேரம் இருக்குது, இவர்களுடைய மாத தீட்டு ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னால் அந்த நோன்பு முறிஞ்சிரும். பிறகு இதை இவங்க கலா செய்யும். 6 மணி வரைக்கும் இருந்தனே, 5 நிமிஷம் தான் இருந்துச்சு, நோன்பு முறிஞ்சிரும். அதே நேரத்தில் காலையில் நோன்பு வச்சாரு, ஒரு 6 மணிக்கு அந்த நோன்பு அவங்க மாத தீட்டு ஏற்பட்டுச்சு. இப்பயும் இவங்க நோன்பு முறிஞ்சு போயிடும். இப்போ நோன்பு முறிந்தவர்கள், நோன்பு வைப்பதற்கு இயலாதவர்கள், நோன்பு வைப்பதற்கு சலுகை கொடுக்கப்பட்டவங்கள்லாம் நோன்பு காலத்தில் பகிரங்கமாக சாப்பிடலாமான்னு சொன்னால் சாப்பிடக்கூடாது. நோன்பு காலத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். சலுகை கொடுக்கப்பட்டவங்களே, சலுகையே இல்லாமல் நோன்பையும் விட்டுட்டு பகிரங்கமாக போய் டீ கடையில் டீ குடிக்கிறது, சாப்பிட்றது, இதை பற்றி என்ன சொல்வது? அல்லாஹ் தான் அவங்கள பாதுகாக்கும். எனவே நோன்புடைய காலங்களில் பகிரங்கமாக சாப்பிடுவதற்கோ பகிரங்கமாக குடிப்பதற்கோ எந்த முஸ்லீமுக்கும் அனுமதி இல்லை. அன்பிற்குரியவர்களே, இப்போ ரமலான் காலங்களில் யாராவது வஃபாத் ஆகிடுறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் நீடித்த ஆயில தரணும். இப்போ அவங்கள்ட்ட அந்த நேரத்தில் பெரிய சர்ச்சை ஏற்பட்டுருது. 3ஆம் நாள் துவா ஓதணும், 7ஆம் நாள் துவா ஓதணும், மதியான சாப்பாடு கொடுக்கணும், எங்கள் அத்தாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இல்லை நாங்கள் சாப்பாடு போட்டே ஆகுவோன்னு சொல்லி அந்த 3ஆம் நாள் சாப்பாடெல்லாம் போடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. பல நேரங்களில் இது கேள்வியாகவும் கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே 3ஆம் நாள் துவா ஓதணுமா ஓதக்கூடாது? ஆனால் தாராளமாக ஓதிக்குங்க. ஆனால் சாப்பாடு போட்டுட்டு ஓதுவேன்னு சொல்கிறது மிகப்பெரிய மடத்தனம், மிகப்பெரிய அறிவிலித்தனம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா நோன்பின் காலங்களில் பகிரங்கமாக யாருக்குமே சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லைங்கல நோன்பு வைக்காதவங்க சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லி நோன்பு வைக்காததை ஊக்குவித்தால் இறந்தவருக்கு நன்மை கிடைக்குமா பாவம் கிடைக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. பிள்ளையை இப்படி அறியாமையில ஒரு மார்க்க அறிவு இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாரேன்னு சொல்லி அது பாவமாக அமைந்து விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் கூடுமா கூடாதான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசித்தாலே இதற்கான விளக்கங்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆக அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரவு நேரங்களில் இஃப்தாருடைய நேரங்களில் உங்களுடைய விருந்துகளை ஆக்கிக்கொள்வது சாலச் சிறந்ததாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போ நோன்பு சிலருக்கு கலாவாகும், மறந்துட்டு சாப்பிட்டாலோ
இல்லது தவிர்க்க முடியாத காரணங்களில் நோன்பை மயக்கம் ஏற்பட்டுச்சு, இப்படி நோன்பை விட்டுட்டாங்கன்னு சொன்னால் இவங்க அதை கலா செஞ்சுக்கிறணும். சில நேரங்களில் வேணுமென்றே நோன்பை விட்டுட்டோம், வேணுமெனே வாந்தி எடுத்து இப்படி வேண்டுமென்றே அமல் செஞ்சோன்னு சொன்னால் கலாவும் செய்யணும், கஃபாராவும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒருத்தர் வேண்டுமெனே நோன்பை விட்டுட்டாருன்னா அடிமையை உரிமை விடணும். அடிமையை உரிமை விடுறதுங்கிறது இன்றைக்கி இல்லை. இப்போ என்ன செய்யணும், இவர் ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி தொடர்ந்து 60 நோன்பு வைக்கணும், 2 மாதம் நோன்பு வைக்கணும். வேணும்னே விடுறவர் இன்னைக்கு எத்தனை பேர்? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அவர்களின் மீது அருள் புரிவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல சிந்தனையையும் நோன்பின் மீது ஆர்வத்தையும் அதற்கான சக்தியையும் தந்தருள்வானாக. இப்போ ஒரு நோன்பை வேணுமுனே விட்டுட்டோன்னு சொன்னால் 60 நோன்பு வைக்கணும். ஆனாலும் அதற்கு ஈடாகாது, அதை பரிபூர்ணப்படுத்திய நன்மை கிடைக்காது. அதே நேரத்தில் 59 நோன்பு ஒருத்தர் வச்சிட்டார், கடைசி 60வது நோன்பை வைக்க முடியாமல் போயிடுச்சுன்னா பிறகு மீண்டும் ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி மீண்டும் 60 நோன்பை தொடரும். ஆக இவர் 60 நோன்பு வச்சாதான் அதனுடைய அந்த கலாவை கஃபாராவை நிறைவேற்றியவராக ஆகுவார் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போ இதற்கும் முடியலன்னு சொன்னால் சுத்தீன மிஸ்கீனா 60 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். அப்படி உணவளிக்கிறதும் பரிபூரணமான முறையில் நல்லா வயிறு நிரம்ப அவர்களுக்கு இருக்கிற மாதிரியான உணவு கொடுக்கணும். 4 இட்லியை வாங்கி கொடுத்து நான் சதக்காவை நிறைவேற்றி விட்டேன், ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பாடை வாங்கி கொடுத்து ஒரு வயிறு நிரம்ப போதும் என்ற தன்மையோடு இருக்கும் அளவுக்கு அவருக்கு நாம் உணவு அளிக்க வேண்டும் என்பதை விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தை நாம் செஞ்சுட்டோம். பிறகு நம்ம நேரம் கழிச்சு தான் நமக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னால் அது மறந்து செஞ்சுருந்தால் பிரச்சனை இல்லை. வேணும்னே செஞ்சால் நாம் அதற்கு பரிகாரமும் கஃபாராவும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ எப்போ ஞாபகம் வருதோ அப்போ அதை அப்படியே விட்டுற வேண்டியது தான். நான் தான் சாப்பிட்டனே, அப்போ நான் நோம்பு முறிஞ்சிருமே, நான் விட்டுறனே அப்படிலாம் இல்லை. மறந்துட்டு செஞ்சுருந்தா வயிறு முட்டை சாப்பிட்டாலும் நல்லா பல லிட்டர் தண்ணீரை குடித்திருந்தாலும் தவறல்ல, மறந்திருந்தால் என்பதை நினைவில் கொள்ளணும். அஜர்த் ரம்ஜானில் தண்ணி குடிச்சிட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. மறந்து செய்தால், மறந்து எது செஞ்சாலும் அது நன்மையாகிவிடும், வேணுமனே செஞ்சால் அது மிகப்பெரிய பாவமாகிவிடும் என்பதை விலகிக் கொள்ளுங்கள். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமினீன்களே, இப்படியாக நோன்பினுடைய இந்த சட்டங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ரமலான் ஒரு புனிதமானது, ரமலான் பரக்கத்தானது. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தவற விட்டு விடக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, ஒரு தடவை ஒரு வயதான மூதாட்டி, ஒரு கிழவி வேகமாக சந்தைக்கு போகிறான். எங்கம்மா போகிறேன்னு கேட்குறாங்க. நான் யூசுஃபை விலைக்கு வாங்க போகிறேன். அந்த கிழவி சொன்னால், நான் யூசுஃபை விலைக்கு வாங்க போகிறேன். யூசுஃபை விலைக்கு வாங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்காமா அப்படின்னு கேட்ட உடனே, என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் நான் போய் விலை கேட்டு நான் வாங்க முடியலைன்னு சொன்னாலும் யூசுஃபை விலைக்கு கேட்டவள் என்ற வரலாற்றில் நான் இடம் பிடிச்சிருவனா இல்லையா அப்படின்னு சொன்னாலும் அந்த கிழவி. அது மாதிரி எப்படி ரமலான் கிடைத்து ஷஹீதை விட சிறந்த அந்தஸ்து கிடைத்ததோ அதுபோல் நமக்கும் கிடைக்கணும். கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக ரமலான் அது பொக்கிஷம், அதை தவற விட்டு விடக்கூடாது. உணர்வதற்கும் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. சொன்னதன் கேட்டதன் பிரகாரம் நடப்பதற்கான நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. நமக்கான சட்டங்களை சட்ட வல்லுநர்களிடம் கேட்டு சிறப்பான முறையிலே அமல் செய்யக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.